ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பற்றியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் 3வது பருவத்தில் உள்ள 3வது யூனிட். ஸோ இந்த யூனிட்ல இருந்து டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த பார்க்கக்கூடிய இந்த லைவ் டெஸ்ட்ல உள்ள 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா நீங்க லைவ் டெஸ்ட் ஃபுல்லா அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த யூனிட்ல படிச்ச விஷயங்கள் ஞாபகம் இருக்கு, படிச்ச கண்டென்ட் வந்து கொஸ்டினை பார்க்கும்போது ஆன்சர் ஞாபகம் வருதா, நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க எக்ஸாமுக்கு தயாராகிருக்கீங்களா அப்படிங்கிற நிறைய விஷயம் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. வாழும் உயிரை வாங்கி விடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். வீழும் உடலை டேஷ் ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா. இந்த பாடல் வரிகள்ல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? நாங்கள் பாடம் நடத்தும் பொழுதே சொல்லியிருந்தேன், பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் கோடிட்ட இடம், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக, சரியான தொடரை தேர்வு செய்க, அப்புறம் நிறுத்தல் குறி, இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது, அந்த பாடலோட ஆசிரியர் யார், இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? அதை பேஸ் பண்ணி இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? எழுப்புதல், எழுப்புதலோ, நகர்த்துதல், வீழ்த்துதல். வெரி குட். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். சரி, இந்த பாடல் வரி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு தெரியுமா? ஆசிய ஜோதி. சரி, ஆசிய ஜோதியோட ஆசிரியர் யாரு? யாரு? கவிமணி. வெரி குட். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கவிமணி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? கவிமணி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியரா பணியாற்றினார் அப்படின்னும் பொழுது 34, 30, 36, 40 ஆண்டுகளா? எத்தனை ஆண்டுகள்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 36 ஆண்டுகள். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்வு செய்க. கருணை, இரக்கம், ஆகாது, முடியாது, நீள், நிலம், உலகம், முற்றும், முழுவதும். ஸோ இதுல வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஸ்கூல் புக்ல இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய சொற்பொருள்ல இருந்தா இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஒரு யூனிட்னும் போது நீங்க கண்டிப்பா இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். போர்ஷன் சேர்த்து கொஸ்டின் கேட்டாதான் உங்களுக்கு அதோட கடினத்தன்மை என்னங்கிறதே புரிய வரும். ஓகேவா? சரி, இப்ப இதுல வந்து சொல்லும் பொருளும் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இதுல வந்து எந்த சொற்பொருள் பொருந்தாம இருக்கு அப்படிங்கறத சொல்ல போறீங்க. ஓகேவா? வெரி குட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நீல் நிலம். நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்க வெறும் உலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால இதுதான் பொருந்தாத இணை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புத்தரின் வரலாற்றை கூறக்கூடிய நூல் இது. ஜீவஜோதி, ஆசிய ஜோதி, நவஜோதி, ஜீவன் ஜோதி. புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய நூல். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் தான், ஆனாலும் ரொம்ப முக்கியமான ஒரு புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? இது நமக்கு ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கா இருக்கலாம். நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல எந்த இடத்துல வருது அப்படின்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிற டாபிக்ல தான் வருது. ஓகே, வெரி குட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசிய ஜோதி. ஸோ இதை தான் வந்து கவிமணி அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின். தவறான இணையை தேர்வு செய்க. ஸோ வந்து இதுல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுத்துருக்கோம். இதுல எது வந்து தவறான இணை அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? எளிதாகும், எளிது பிளஸ் ஆகும், பாலை எல்லாம், பாலை பிளஸ் எல்லாம், இனிமை பிளஸ் உயிர், இன்னுயிர், மலை பிளஸ் எல்லாம், மலை எல்லாம். இதுல எது தவறான இணை? வெரி குட்.
நான் இது பாடம் நடத்தும் பொழுதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் புக் பேக்குக்கு ஆன்சர் சொல்லும் போது. சரியா? மலையெல்லாம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன வந்திருக்கணும், இந்த இடத்துல மலை எல்லாம் அப்படின்னு தான் வந்திருக்கணும். மலை எல்லாம் அப்படின்னு வரக்கூடாது. சப்போஸ் இங்க மலை எல்லாம்னு இருக்குன்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும், எல்லாம் அப்படின்னு வந்திருக்கணும். இங்க எல்லாம்னு இருந்தா இங்கேயும் எல்லாம் தான் வரணும். ஸோ இந்த இணை தான் தவறா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. ஓகே, 4வது ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது என காண்க. புறநானூறு, கலித்தொகை, அகநானூறு, குறுந்தொகை. சோ இந்த பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றுள்ளது? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரி தான். சரியா? நூல் அப்படின்னு பார்க்கும்போதும் அது முக்கியமான நூல், இந்த பாடல் வரியும் முக்கியமான பாடல் வரி. ஓகே, வெரி குட். சில பேர் தப்பா போடுறீங்களே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு தான். ஓகேவா? தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஓகே, அடுத்த கொஸ்டின், தவறான இணையை தேர்வு செய்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது காந்தியடிகள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல அப்படின்னு சொன்னது அன்னை தெரசா. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னது கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ அனைத்தும் சரியானது. இதுல தவறான இணை எதுவும் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் காந்தி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல அன்னை தெரசா. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் கைலாஷ் சத்யார்த்தி. தவறான இணை. ஓகே, இதுல தவறான இணை என்னது, ஆப்ஷன் ஏ தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னது காந்தியடிகள் கிடையாது, வள்ளலார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஷ். மனித வாழ்க்கை, மனித உரிமை, மனித நேயம், மனித உடைமை. வெரி குட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் மனித நேயம், சி தான் ஆன்சர். ஓகேவா? எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் தான் மனித நேயம். ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தன்னுடைய பொருளை கவர்ந்தவரிடமும் சாரி கவர வந்தவரிடமும் வருடமும் இருக்காங்க, மாத்திக்கோங்க. தன்னுடைய பொருளை கவர்ந்தவரிடமும். ஓகேவா? கொஸ்டின் தப்பா இருக்கு. தன்னுடைய பொருளை கவர்ந்தவரிடமும் டேஷ் காட்டியவர் வள்ளலார். கோபம், வெறுப்பு, கவலை, அன்பு. கவர்ந்தவர் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான்ப்பா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தன்னுடைய பொருளை கவர்ந்தவரிடம் டேஷ் காட்டினார் வள்ளலார். அவர் பார்த்து கோவப்பட்டாரா, வெறுப்ப காட்டினாரா, கவலைப்பட்டாரா, அன்பு காட்டினாரா? வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அன்பு காட்டினார். ஓகேவா? தன்னுடைய பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். ஓகே, அடுத்த கொஸ்டின், கைலாஷ் தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம், குழந்தைகளை நேசிப்போம், குழந்தைகளை வளர்ப்போம், குழந்தைகள் உதவி மையம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே,
இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. வள்ளலார், கைலாஷ் சத்யார்த்தி, அன்னை தெரசா. நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர், பசிப்பினி போக்கியவர், குழந்தைகள் உரிமைக்கு சரியா, குழந்தைகளோட உரிமைக்கு பாடுபட்டவர். ஸோ இதுல வந்து சரியானதை பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் வந்து பசிப்பினியை போக்கியவர். ஓகேவா. கைலாஷ் சத்யார்த்தி வந்து குழந்தைகளோட உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அப்ப 2, 3, 1ன்னு ஆப்ஷன் பி தான் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஷ் அணி ஆகும். உவமை அணி, தன்மை நவிர்ச்சி அணி, உயர்வு நவிழ்ச்சி அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி. ஸோ ஒரு பொருளோட இயல்ப இருக்கிறத இருக்கிற மாதிரியே அழகுடன் கூறுவது என்ன அணி? இயல்ப அப்படியே சொன்னோம் அப்படின்னா அது என்ன அணி? இயல்பு நவிழ்ச்சி அணி. அதோட இன்னொரு பேர் என்னது? தன்மை நவிழ்ச்சி அணி. ஓகேவா. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். நாவால் நக்குது வெள்ளை பசு என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர், கவிமணி, தாரா பாரதி, பாரதிதாசன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கவிமணி அவர்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு பொருளின் இயல்பை மிகுதிப்படுத்தி அழகுடன் கூறுவது டேஷ் அணி. உருவக அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, தன்மை நவிழ்ச்சி அணி, உயர்வு நவிழ்ச்சி அணி. ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் சொல்றது உயர்வு நவிழ்ச்சி அணி. மிகைப்படுத்தின்னு இருக்கு இல்லையா, இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொன்னா இயல்பு நவிழ்ச்சி அணி, மிகைப்படுத்தி சொன்னா அது உயர்வு நவிழ்ச்சி அணி. அகர வரிசைப்படுத்துக. ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, 5, இரக்கம். ஸோ இதை வந்து அகர வரிசைப்படுத்தி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகேவா.
அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்க, இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா ஓவும் ஊவும் வராது, ஆ தான் வரும். ஓகேவா? ஆ கரெக்டா இருக்கு. அப்ப ரெண்டாவது எழுத்தா பார்க்கணும். ரெண்டாவது சொல்ல பாருங்க. இரக்கம் ஒரே மாதிரி இருக்கு, உயிர் ஒரே மாதிரி இருக்கு, எளிமை ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்குன்னா அப்படியே விட்டுறணும். அடுத்தது 5 ஒழுக்கம். சாரி, 5 ஒழுக்கம். இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்கணும். ஓகேவா? எது வரும்? ஐ தான் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எது வரணும்? அப்ப பி தான் வரணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் இதை வந்து ஈஸியா நீங்க டைமை வந்து கம்மி பண்ணி ஆன்சரா சீக்கிரமா எடுத்துடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். சரியான நிறுத்தல் குறியை தேர்வு செய்க. நான் உங்க பாடம் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நிறுத்தல் குறி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று அரசர் கேட்டார். அந்த இடத்துல கொட்டேஷன் கொடுத்து கொஸ்டின் மார்க் உள்ள கொடுத்து அரசர் கேட்டார்னு ஃபுல் ஸ்டாப்பா கடைசியா வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த கமா ஓவியத்தை வரைந்தது யார் கொஸ்டின் மார்க் என்று அரசர் கேட்டார், ஃபுல் ஸ்டாப் இல்ல. இந்த ஓவியத்தை அப்படின்னு போட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்திருக்காங்க. வரைந்தது யாருன்னு கொஸ்டின் மார்க் என்று கேட்டார், என்று அரசர் கேட்டார். ஓகே, ஃபுல் ஸ்டாப் கொடுக்கல. டபுள் கொட்டேஷன் கொடுத்து இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று அரசர் கேட்டார், டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணி கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல எது சரியான நிறுத்தல் குறி? இது நம்ம ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். சரியா? அதை எடுத்து நம்ம இங்க கொடுத்துருக்காங்க. இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து வரும் நிறுத்தல் குறியை பொறுத்த வரைக்கும். யாருக்கு தெரியும்? இதே கொஸ்டினை கூட கேட்கலாம். இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று அரசர் கேட்டார். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? அவர் என்ன சொன்னாரோ அதை டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டுறணும், கடைசியா வெளியில வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகே, கீழே உள்ளவற்றில் பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்கிறது, நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்யும், நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது, நாளை எங்கள் ஊரில் மழை பெய்தது. ஸோ இதுல இருந்து பிழை இல்லாத வாக்கியம் எது? இதெல்லாம் வந்து இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழியை ஆழ்வம் இருக்குல்லையா, அதுல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் நேற்று எங்க ஊரில் மழை பெய்தது அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரணும். ஸோ வந்து ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்ற சொல்லிற்கான சரியான கலைச்சொல் என்ன? ஹியூமனிட்டி, மர்சி, டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பிரைஸ். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா என்னது? ஆப்ஷன் சி டிரான்ஸ். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி வைக்கிறாங்களே, அதுதான் உறுப்பு மாற்றுறது. அப்ப டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். ஓகே, அடுத்தது. தவறான இணையை தேர்வு செய்க. மனித நேயம், ஹியூமனிட்டி, கருணை மர்சி, நோபல் பிரைஸ், கோல்டு பிரைஸ். நோபல் பரிசு, கோல்டு பிரைஸ், சரக்குந்து, லாரி. ஸோ இதுல எது தவறான இணை? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நோபல் பரிசுனா என்ன வரணும்? நோபல் பிரைஸ்னு வரணும். ஆனா நமக்கு இங்க கோல்டு பிரைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். எட்வின் அர்னால்ட் என்பவர் லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற ஒரு நூலை எந்த மொழியில எழுதினாரு? சமஸ்கிருதம், ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன்.
ஸோ இந்த நூலை தான் நமக்கு கவிமணி அவர்கள் ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அதுதான் புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூலை வந்து எட்வின் அர்னால்ட் தான் ஃபர்ஸ்ட் லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அதை வந்து எந்த மொழியில அவர் எழுதினார்? எத்தனை பேர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா போட்டிருக்கீங்களோ நீங்களாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா இது உண்மையிலேயே கொஞ்சம் நீங்க கவனிக்காம விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான கொஸ்டின். வெரி குட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னும் போது ஒரு ஆங்கில மொழியில எழுதப்பட்ட நூல். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஷ் என்பது தலை சிறந்த பண்பு. இரக்கம், உதவி, நன்மை, தீமை. இதுல எது வந்து தலை சிறந்த பண்பு? இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், எந்த மன்னனுடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? சிபி சக்கரவர்த்தி, பிம்பிசார மன்னன், ராஜராஜ சோழன், அசோகர். இதுல எந்த மன்னனோட யாகத்துக்காக இந்த ஆடுகள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க? ஸோ அப்பதான் வழியில என்ன பண்ணிடுவாரு புத்தர், அதை பார்த்து அந்த யாகசாலைக்கு அந்த ஆட்டோட வந்து உயிர்கொலையை தடுத்து நல்ல விஷயங்களை சொல்லுவார். ஓகேவா? ஸோ எந்த மன்னன்? ஆப்ஷன் பி, பிம்பிசார மன்னன். ஓகே. அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. யாவரும் விரும்புவது டேஷ். அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். இந்த வரிகள்ல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? நட்பு, இன்னுயிராம், இன்னுயிர், நட்பினராம். யாவரும் விரும்புவது இன்னுயிராம். ஆப்ஷன் பி தான். பாடல் வரியில எப்படி இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? சில பேர் சி சூஸ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பி தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அம்புவி மீதினில் அவ்வாடுகளும் டேஷ் அண்டி பிழைக்கும் உயிரளவோ அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள்ல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? இங்க கோடிட்ட இடம் இருக்கு. எங்க சாரி கோடிட்ட இடம் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. இதுதான் அந்த கோடிட்ட இடம். கோடு ஒரு மாதிரி போதா? சரி. நன்மை, உண்மை, எம்மை, உன்னை. இந்த இடத்துல என்ன வரும்? அண்டி பிழைக்கும் உயிரளவோ. அதுக்கு முன்னாடி என்ன வரும்? வெரி குட், குட் குட், வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உண்மை அண்டி பிழைக்கும் உயிரளவு. ஓகேவா? உண்மைன்னு தான் வரணும், மற்றதெல்லாம் கிடையாது. ஓகே. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் 6th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? தவறான பொருளை தேர்வு செய்க. அஞ்சினர் பயந்தனர், பூதளம் உலகம், பார் கண், கும்பி வயிறு. ஸோ இதுல வந்து தவறான பொருள் சொல்லும் பொருளும் நாம வச்சிருக்கோம். இதுல தவறான பொருள் எது? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஓகே, வெரி குட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தவறானது. ஓகேவா? பார்னா கண் வராது. அப்ப என்ன வரும்? அந்த ஆன்சரை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நீங்க கரெக்டா சொல்றீங்களான்னு நான் பாக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 25 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கான ஆன்சர்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 25ல நீங்க எத்தனை கொஸ்டின் ஆன்சர் ரைட்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட அந்த மார்க்கை வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கட்டாயம் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தணும், நான் அதை பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்பதான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து எந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் நான் யோசிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால கண்டிப்பா உங்களோட மார்க்ஸை தெரியப்படுத்துங்க. ஓகே. இது மாதிரியான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். ஓகே. அண்ட் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் மேம்படுத்திக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம்
கே குரு அகாடமி. தேங்க்யூ.